Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 16/9/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ரவுண்டு 2க்கான சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, அப்புறம் டென்டல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவிலிருந்து மைனாரிட்டி, அதாவது மைனாரிட்டி சீட்டு என்ஆர்ஐ எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. அந்த பிடிஎஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக இதில் நான் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 3261 மெடிக்கல் சீட்ஸ் வந்து ரவுண்டு 2க்கு வேக்கண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7.5%க்கும் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஃபீஷியல் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ்டு பை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க டிஎன் மெடிக்கல் ரிலீஸ் பண்ண இந்த அஃபீஷியல் பிடிஎஃபை நம்ம பார்த்துடலாம். சீட் மேட்ரிக்ஸு இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2க்கான 92.5%க்கான சீட் மேட்ரிக்ஸ். டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ். இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 76 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 19 சீட்டு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 8 சீட்டு. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 76 சீட்டு வேக்கண்ட் இருக்கிறது தான் வந்து மிக மிக ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் 5 சீட்டு தான், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 8 சீட்டு, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 6 சீட்டு, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 6 சீட்டு, மோகன்குமார் மங்கலத்தில் 1 சீட்டு, கேஏபி விஸ்வநாதன் திருச்சியில் 1 சீட்டு, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு, கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 2 சீட், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, தருமபுரி மெடிக்கல் காலேஜில் 3 சீட்டு, விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் ஜிஎம்சியில் 2 சீட்டு, சிவகங்கை ஜிஎம்சியில் 1 சீட்டு, அப்புறம் ஓமந்தூரார் ஜிஎம்சியில் 1 சீட்டு, அப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, இஎஸ்ஐசி கோயம்புத்தூரில் 1 சீட்டு, கரூர் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, அப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, நாமக்கல்லில் 2 சீட்டு, நீல்கிரீஸில் 2 சீட்டு, ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, திருவள்ளூரில் 2 சீட்டு, திருப்பூரில் 2 சீட்டு. டோட்டலாக பார்க்கும்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு 159 சீட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா மாணவர்களுடைய முதல் விருப்பமான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 76 சீட் வேக்கண்ட் அப்படிங்கிறது தான் மிக மிக ஆச்சரியமான செய்தியாக இருக்குது. மற்றபடி டோட்டலாக உங்களுக்கு ஜிஎம்சியில் 159 சீட் இருக்குது. இதில் விர்ச்சுவல் வேக்கன்சி இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போது ஆன்லைனில் உங்களுக்கு அதுவும் சேர்ந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் 2 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 249 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா அதில் இன்க்ளூடிங் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி எல்லாத்துலேயும் சேர்ந்து 865 சீட் இருக்குது. இதில் உங்களுக்கு செயின்ட் பீட்டர்ஸ் அதே போல் விவேகானந்தா இந்த 2 காலேஜ்லேயும் தலா 50 சீட்டும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு 2 காலேஜில் 50 + 50 டோட்டலாக 200 சீட்டு இன்க்ளூட் ஆகிருக்கிறதா என்எம்சியினுடைய நோட்டிஃபிகேஷன் சொல்லுது. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய சீட் மேட்ரிக்ஸில் அது இன்க்ளூட் பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு லேட்டராக ஏதாவது நியூ சீட் மேட்ரிக்ஸ் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அது வந்தது அப்படின்னா அதை பற்றின அப்டேட்டையும் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எல்லா காலேஜில் என்னுடைய சீட் மேட்ரிக்ஸையும் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா 1 by 1 படித்தோம் அப்படின்னா வீடியோ லென்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கு எந்த காலேஜ் வேணுமோ செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? அடுத்தது கவர்மெண்ட் பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. சென்னை டென்டல் காலேஜில் 21 சீட்டு, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 20 சீட்டு, கடலூர் மெடிக்கல் காலேஜில் 32 சீட்டு. டோட்டலாக கவர்மெண்ட் டென்டலில் 73 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற பிடிஎஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு 635 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டா டென்டல் காலேஜில் 954 சீட்டும் இருக்குது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் மைனாரிட்டி நெட்வொர்க்கில் 4 சீட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 3261 சீட்டு வந்து இன்க்ளூடிங் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி கோட்டா, அதில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, அப்புறம் மலையாளம் மைனாரிட்டி எல்லாத்துலேயும் டோட்டல் போடும்போது 3261 சீட்ஸு வேக்கண்ட் இருந்தது. இதில் திரும்பவும் இன்னொரு டைம் சொல்கிறேன், நேற்று என்எம்சி ரிலீஸ் பண்ண அந்த நியூ சீட்ஸ் 4 கல்லூரிகளில் தலா 50 × 4 200 சீட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தமிழ்நாடு சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணல. ஒருவேளை என்எம்சி சென்ட் பண்ண மெயில் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இன்னும் ரீச் ஆகாமல் இருக்குதா, இல்லை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸு பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்குறாங்களா, இல்லை ரவுண்டு 3ல் கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி வந்ததுன்னா அதை பற்றின அப்டேட் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ். இதில் கவர்மெண்ட் டென்டலில் புதுக்கோட்டையில் 2 சீட்டு, கடலூரில் 1 சீட்டு, டோட்டலாக பார்க்கும்போது 3 சீட் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் 16 சீட் இருக்குது. ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்போதைக்கு 19 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 200 சீட் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா எம்பிபிஎஸ்லேயும் 7.5%க்கு வேக்கண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. Have a nice day.